நம்மளோட கிராமத்து ஸ்டைல் கோழிக்கறி. வணக்கம், இது நிலா கிச்சன். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிராமத்து ஸ்டைலில் ஒரு சிக்கன், சிம்பிள் மசாலா, டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ரெகுலராக செய்கிறதுல தனியா அது எல்லாமே போட்டு பயங்கரமாக பண்ணுவோம். ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிள் மசாலா, ரெண்டே பொருள் தான். மசாலான்னு பார்த்தா வரமிளகாயும் மஞ்சள் பொடியும் மட்டும். ஏதாவது ஒரு சட்டி அடுப்பில் வச்சுடுங்க, கடலெண்ணெய் விடுங்க, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு விடுங்க. இதில் 200 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு 200 கிராம் சின்ன வெங்காயம் முழுசு அப்படியே போட்டிருக்கேன். இது நல்லா செவந்து வர்றது வரைக்கும் வதக்கி எடுத்துடுங்க. மசாலாவே பெருசா ரொம்ப கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கனான டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும். பொதுவாகவே கிராமத்து ஸ்டைல் ரெசிபிஸ் எல்லாமே நல்லா இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆக்சுவலாக ரொம்ப டேஸ்டான ரெசிபி. ரைஸோட நல்லாயிருக்கும், அதேமாரி இட்லியோட நல்லாயிருக்கும். கொஞ்சம் கிரேவியாக வச்சிங்கன்னா இட்லிக்கிற ஊற்றி சாப்பிட்றப்பல நல்லாயிருக்கும், கல் தோசைக்கு நல்லாயிருக்கும். நல்லா செவந்து வரட்டும். ஆனியன் நல்லா வதங்கி செவந்து வந்தாச்சு. கருவேப்பிலை, சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சி, இஞ்சி கட் பண்ணி போடுறது பிடிக்கல அப்படின்னா தட்டி போட்டுடுங்க. பூண்டு சேர்க்கல. ஒரு 10 வரமிளகாவை கிள்ளி வச்சிருக்கேன். லைட்டாக வரமிளகா வறுபட்டா போதும், கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. 200 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு இன்ச்சு சைஸுக்கு இஞ்சி, 10லேருந்து 12 வரமிளகா சேர்த்துடுங்க. 2 ஆர்க்கு கருவேப்பிலை, 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன். நீங்கள் போனோட வேணுனாலும் சேர்த்துடுங்க, நான் போன்லெஸ் போட்டுடுறேன். இவ்வளோதான் இதுக்கு மசாலா. கரம் மசாலாலாம் எதுவுமே கிடையாது. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காரம் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னு என்ன கொஞ்சம் வரமிளகா கிள்ளி போட்டுடுங்க. சிக்கன் வெந்து வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடுவோம். நாட்டுக்கோழியில் பண்ணினா இது இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்க. ஃப்ளேம் வந்து மீடியமாக இருக்கட்டும். இப்போ டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துடலாம். மூடி போட்டலாம், அப்படியே இருந்து வேகட்டும். கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த வரமிளகாய் எல்லாமே கரைஞ்சி வரணும், அந்த அளவுக்கு அது வேக வேண்டி இருக்கு. அதனால தாராளமாக கொஞ்சம் தண்ணி விட்டுடுங்க. நம்மளோட கிராமத்து ஸ்டைல் கோழிக்கறி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.